Hold me close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways, and on we'll go. Hi friends, welcome back to my channel Abactive Green. This is Abisha. இன்னைக்கு வந்து variety rice தான் பண்ண போறேன். Variety riceலயே வந்து மிக சத்தான ரைஸ் தான் பண்ண போறேன். சோ அதை எப்படி பண்றேன் அப்படிங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற bell icon click பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். அப்ப வீடியோக்குள்ள போலாம் வாங்க. எல்லா வீடியோஸ்லயுமே சொல்றதா Subscribe பண்றவங்க minimum 3 to 4 minutes வாட்ச் பண்ணிட்டு Subscribe பண்ணுங்க. இல்லனா ஸ்பாம்ல போயிடும். சோ புதுசா யாருக்காவது Subscribe பண்றீங்க எனக்குன்னு மட்டும் கிடையாது. யாருக்கு Subscribe பண்ணாலுமே ஒரு 3 minutes இல்ல 4 minutes வாட்ச் பண்ணிட்டு வந்து Subscribe பண்ணுங்க. அப்போ வந்து நிலைச்சிருக்கும். பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க இல்லையா, சின்ன குட்டி பசங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இதுல வர வதந்திகள் காமெடி மாதிரி எல்லாம் போடுறாங்க. 3 மாசத்துக்கு கொரோனா வந்து ஜாஸ்தியா போயிட்டு இருக்கனால ஸ்கூல் எல்லாம் க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படின்லாம் சொல்லி வதந்திகள் வந்துட்டு இருக்கு. அப்படியெல்லாம் கிடையாது. மேக்ஸிமம் வந்து ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்றதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால பசங்களுக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுங்க, ஹெல்த்தியான பானங்களை வந்து குடிக்க கொடுங்க. ஸோ இன்னைக்கு வந்து அதனாலேயே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரைஸ் தான் இன்னைக்கு பண்ண போறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சங்கு புஷ்பம் பொடி எல்லாருக்குமே தெரியும். நான் நிறைய ரெசிபிஸ் வந்து இதை வச்சு நான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பானம், சட்னி, வடை எல்லாமே வந்து பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இதோட பூ, காய், இலை எல்லாமே வந்து சத்துக்கள் வந்து எல்லாத்தையும் வச்சு நான் ரெசிபிஸ் நிறையவே வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவை இருக்கிறவங்க விசிட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா சங்குப்பூவோட கஸ்டர்ட் வந்து பண்ணியிருப்பேன். அது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கலரும் அட்டகாசமாக இருக்கும். ஆக்சுவலி இந்த கொடி வந்து வளர வைக்கிறது ரொம்ப ஈஸி. எந்த பராமரிப்பு எதுவும் கிடையாது. ரொம்ப சத்துக்கள் மிகுந்தது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைமில் வந்து இது வந்து ரொம்ப அவசியம். இது வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளை அண்டாமல் வந்து பாதுகாக்குது. இதோட தண்ணி வந்து காய்ச்சி குடிக்கிறது நல்லது. தினமும் வந்து காய்ச்சி குடிக்கலாம் உங்களுக்கு. அதோட பானம் வந்து நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த இலையை வச்சு, அதாவது சங்கு புஷ்பத்தோட இலையை வச்சு தான் இன்றைக்கி வந்து ஒரு ரைஸ் பண்ண போகிறேன். சங்கு புஷ்பம் இலை சாதம். இதில் வந்து தூர்ப்பு தன்மை ஏதாவது இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நார்மல் வந்து நம்ம ரைஸ் வந்து வெரைட்டி ஆஃப் ரைஸ் வந்து பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரியே தான் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது கருவேப்பிலை அந்த சாதத்தோட டேஸ்ட்டில் தான் இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த வெரைட்டி ஆஃப் ரைஸ், அதாவது இலைகள் வச்சு பண்ணுறதுல வந்து சிலது வந்து கலர் இருக்கும், சிலதில் வந்து அந்த ஃப்ளேவர் இருக்காது. ஸோ மாற்றி அந்த ஒரு கன்ஃபியூஷன்லேயே போகும். ஸோ நான் வந்து இன்றைக்கி பண்ணுறது கலரும் இருக்கும், பச்சை பசேல்னு இருக்கும், அதே சமயம் வந்து ஃப்ளேவரும் இருக்கும். அந்த மாதிரியாக தான் இன்றைக்கி வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ நம்ம கார்டன்லேருந்து இந்த லீஃபெல்லாம் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக் லீஃப் எடுத்து நம்ம வந்து சாதம் பண்ணிடலாம். சூப்பரான ஹெல்த்தியான 100% ஹெல்த்தி அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவு ஒரு ஹெல்த்தியான ஒரு ரைஸ் தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இலையெல்லாம் பிச்சுக்கலாம். இந்த இது உள்ளாடி வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து வெளியே வந்து பூசுறதுக்கு, அதாவது சிலருக்கு வந்து முள்ளெல்லாம் படம் தெரியுமா, அந்த மாதிரி இடங்களில் வந்து அதோட இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு இதை வந்து அரைச்சி வந்து தேய்க்கலாம். ஸோ இலை வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து சூப்பராக வந்து ஒரு சத்தான சங்கு புஷ்பம் இலை சாதம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சங்குப்பூ வந்து எடுத்திருக்கேன். இது வந்து முதல்ல ஆஞ்சு எடுத்துடலாம். ஏன்னா இப்படி தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஆஞ்சு எடுத்துடலாம். முதல்ல சங்கு புஷ்பத்தோட இலையை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஆஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் பாதி வந்து எடுத்து நம்ம தண்ணி விட்டு வேக வைக்க போகிறோம். முழுசும் வந்து தண்ணி விட்டு வேக வைக்கல. இது வந்து ப்ரொசீஜர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்கேன். ஸோ பாதி அளவு எடுத்து கொஞ்சம் வந்து தண்ணி விட்டு வேக வச்சிடலாம்.
வந்து இந்த சங்கு புஷ்பத்தோட இலை வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் வந்து தண்ணி விட்டால் போதும். சங்கு புஷ்பத்தோட இலை வந்து நல்லாவே வந்து வெந்துடுச்சு. இது வந்து ஆற விட்டுறலாம். ஆற விட்டுட்டு அரைக்க தான் போகிறோம். அது இங்கன்னா வறுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா, அப்புறமா கொஞ்சோண்டு மிளகு எடுத்திருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், ஒரு 6-7 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் வந்து ஜாஸ்தியாக வேணும்னா ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. இது மிளகு வந்து ஆப்ஷனல் தான், வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா கூடை வந்து வறுக்கிறதுக்கு சங்கு புஷ்பத்தோட இலை. ஸோ இதெல்லாம் போட்டு வறுத்து அப்புறமா இதையும் சேர்த்து வறுத்துட்டு பொடி பண்ண தான் போகிறோம். இவ்வளோத்தையும் சேர்த்து வந்து வறுத்து எடுத்துடலாம். பாதி வறுப்பட்டதுக்கு அப்புறம் இந்த இலையும் சேர்த்து வறுத்து எடுத்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்தே போட்டு வறுத்துடலாம். பார்த்தீங்கன்னா பாதி அளவு வந்து வறுபட்டுருச்சு. இப்போ இலையை வந்து போட்டுடலாம். சங்கு புஷ்பத்தோட இலையை அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துடலாம். இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் இலையெல்லாம் நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ இதை ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு இது வந்து பொடிச்சு எடுக்கணும். அப்புறமா பார்த்தீங்கன்னா வேக வச்சுருக்கிற சங்குப்போட இலையை வந்து அரைச்சி எடுக்கணும். தண்ணி விட்டு, தண்ணி இதில் ஏற்கனவே இருக்குது, நல்லாவே மையாக வந்து அரைச்சி எடுக்கணும். அப்புறமா வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். வைக்க வேண்டியது இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சோம் இல்லை, அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குது. இப்போ பண்ண ஆரம்பிக்கலாமா? பேன் சூடாகிடுச்சு. தேவைக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. தாளிக்கிற டைம் போடுறதுக்கு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். அப்புறமா கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து கடுகு. ரைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ரைஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் வேக வச்சு வடிகட்டி உதிரி ஆகுற மாதிரி இருங்க. ஆற விட்டதை எப்போவுமே வந்து வெரைட்டி ரைஸ் பண்ணணும், இல்லைன்னா சேர்ந்து வந்துடும், குழஞ்சி வந்துடும், உதிரியாக வராது. ஸோ இதுலேயும் வந்து உப்பு போட்டு வேக வைக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து திருப்பி வந்து மசாலாலாம் போடுற டைமில் அதுலேயும் வந்து உப்பு போட்டுடலாம். இப்போ கடுகு போட்டுருவோம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் அப்புறமா வந்து கருவேப்பிலை போட்டுடலாம். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம அரைச்சி வச்சுக்கிறத போட்டுடலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த இலையோட விழுதை வந்து சேர்த்துடலாம். இது வந்து நல்லாவே சுண்டக்காய் வந்து கொதித்து சுண்டக்காய் வந்து வரணும், தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி வரணும். ட்ரை ஆன பிறகு தான் நம்ம வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். உப்பு நீங்கள் ரைஸில் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னா இதிலே கூட ஆட் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் வந்து வத்திடுச்சு. கூட அந்த மாதிரி சுண்டக்காய் வந்து வத்த விடுங்க. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிடலாம் ஃப்ளேவருக்காக மட்டும் கிடையாது, காயம் வந்து ரொம்ப ஹெல்த்தி. ஸோ கொஞ்சம் கூட சுண்டக்காய் வரட்டும். இங்கே தெரியும் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு சுண்டக்காய் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ நல்ல ஃப்ளேவர் வருது, அப்படி ஒரு வாசனையாக இருக்குது. இவ்வளோ இந்த மாதிரி பண்ணுற டைமில் இப்போது ரைஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்குறோம்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அட்டகாசமாக சங்கு புஷ்பம் இலையை வச்சு சாதம் வந்து ரெடி பண்ணியாச்சு. கலருக்கு கலரு, ஃப்ளேவருக்கு ஃப்ளேவர் எல்லாமே வந்து கலந்து சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. Hold me close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go through the wastelands, through the பாருங்க உதிரியாக சூப்பராக வந்து இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஃப்ளேவரான ஒரு சங்கு புஷ்பம் இலை சாதம் சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது. ஸோ சூப்பரான யம்மியான டேஸ்டியான மிக சத்தான சங்கு புஷ்பம் இலை சாதம் சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது. பாருங்கள் உதிரியாக சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்குது. கலர் வந்து பச்சை பசேல்னு இருக்குது, அதே சமயம் ஃப்ளேவரும் வந்து இருக்குது. ரொம்ப வித்தியாசமான முறையில் வந்து ரொம்ப டேஸ்டான முறையில் வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லை. ஸோ எப்போவுமே வந்து தண்ணி காய்ச்சி குடிக்கிறது அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி
நீங்கள் இல்லை அதை வச்சு சாதம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா பசங்களும் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு வந்து ரொம்ப 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 அவசியம். ஸோ அதை வந்து நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சூப்பரான அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த இலையில பார்த்தீங்கன்னா ஏதாவது துவர்ப்பு தன்மை ஏதாவது இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் கருவேப்பிலை சாதம் வந்து பண்ணி சாப்பிட்ற டைமில் என்ன டேஸ்ட்டில் இருக்கும் அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ அட்டகாசமான ஒரு யம்மியான டேஸ்டியான சத்தான ஒரு சங்கு புஷ்பம் இலை சாதம் வந்து ரெடியாக இருக்குது. என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா குக்கிங் மட்டும் கிடையாது, டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக வந்து கொடுத்துட்ருக்கேன். அதை வந்து பிளேலிஸ்ட்டில் செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்கேன். தேவை இருக்கிறவங்க விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து என்னோட இந்த சங்கு புஷ்பம் இலை சாதம் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப். பாய்.